ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சீஸ் பால். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நான் அதை வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதில் காரம் அவ்வளோவா இருக்காது, கலருக்காக தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு பிரெட் க்ரம்ஸ் ஒரு 4 ப்ரெட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம பால் ஷேப்பு கொண்டு வரக்கு, கையில் ஒட்டாமல் வரும், அதுக்காக இது சேர்த்துக்கிறது. இது ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மிக்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் மொசரல்லா சீஸ் நான் எடுத்திருக்கேன், கிரேட் பண்ணது, அது 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸு ரவுண்டாக ஒரு பால் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் நம்ம அந்த சீஸ் வச்சுட்டு நம்ம அதை கவர் பண்ணோம். இதில் நான் பண்ணியிருக்க மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் எல்லா பால்ஸும் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே ஒரு கோட்டிங்க்காக, இல்லைன்னா சீஸ் வெளியில் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அது நம்ம இதுலேயும் டிப் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க பால் இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் க்ரம்ஸ் ஒரு 4-5 பிரெட் நம்ம மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நம்ம அதையும் 2 போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக கரிஞ்சிடும். மேலே ப்ரெட் இருக்கனால கம்மியாக ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. கொஞ்சம் ஒரு அளவு சூட்லேயே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா போட்டதும் கரிஞ்சிடும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். கிறிஸ்பியான ஒரு சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.